இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் ஸோ இப்போ வந்து விஜயா இந்த கழுத்தில் வந்து மாலை போட்டு பாசமாக கூட்டு போகிறது எதுக்கு அப்படின்னு தெரியாமலே ஆடு போகும் இல்லை, போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஆடை பக் அப்படின்னு வெட்டி வந்து இன்னைக்கு கடா வெட்டு அப்படிங்கிறது தெரிய வருங்களா. அந்த மாதிரி தான் வந்து தானாக வந்து வழியே வந்து சிக்கிக்கிறாங்க விஜயா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ தான் கெத்த காமிச்சாலும் நகை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு பணம் நகன்லாம் வந்துச்சுன்னா ஆண் வாயை பிளந்துருவாங்கிறதும் தெரியுது நமக்கு. ஸ்ருதி வேறு இன்னொரு பக்கம் வந்து நீ வேலைக்கு போவேணா, இன்றைக்கே வேலைக்கு போவேணாங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு காசு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கான செலவுகள் இருக்குது. நீங்கள் டப்பிங் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருந்தீங்க, அந்த பார்ட் டைம் ஜாப்பை விட்டுட்டீங்க. இப்போ உங்களோட டப்பிங் ஜாபில் வர பணம் மட்டும் தான். அதுவாக வேலை போனால் பரவாயில்ல, வேலைக்கு போன இடத்துல வந்து அவங்க என் ஹோட்டலில் நான் தான் வந்து கஷ்டப்பட்டு வசத்தினேன் அப்படின்னு சொன்னால் உன் வேல்யூக்கு தெரியாதுன்னு அவசியம் இல்லை. உன் வேல்யூ தெரியறதுனால தான் உங்களை பத்திரமாவும் கூடையும் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிரச்சனையை பண்ணி நீ வேலைக்கெலாம் போகாதுன்னு சொன்னால் அவர் உடனே கடுப்பாகி ரவி யாரெல்லாம் நீ இதெல்லாம் அப்புறம் பேசிக்கா நான் போயே தீர்வேன்னு போயிடுறாரு வேலைக்கு. இதுக்கு நடுவில் தான் இப்போ ரோகிணி கையில் வந்து நகையோடு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து இவங்கள்ட்ட அத்தைகிட்ட கொடுத்து எப்படியா கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு விஜயாட்ட கொடுத்தா, விஜயா நகையெல்லாம் கொண்டு வந்தால் நான் ஏமாந்துடும் நினைக்கிறியா, முன்னாடி நீ பெரிய பணக்காரி நினச்சேன், அப்போயே இந்த மாதிரி நகையெல்லாம் கொண்டு வரல அப்படின்னு, இப்போ கொண்டு வராமல் இப்போ ஏன் கொண்டு வந்திருக்க அப்படின்னா உங்களை கவுக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஸ்ருதி வேறு கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வேறு வந்து கண்டிப்பாக நகையை வாங்கிப்பாங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு 500 ரூபா பெட்டு வேறு கட்டுறாங்க. ரவி தான் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு பிறகு ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடக்குது. மனோஜும் வந்து வாங்கிக்கோமா நல்லா இருக்குமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் வாங்கினேன், அம்மாவுக்காக வாங்கின மாதிரி நினச்சி வாங்கினேன்னு வசனமெல்லாம் பேசுகிறாங்க எப்பயும் போல். இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா முத்து வேறு வந்து அப்படி தான் அம்மாவுக்கு பிடிக்கலான்னு நீ எடுத்துக்க மீனா அப்படின்னு சொல்ல, உடனே நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே அப்படின்னு வேகமாக கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க நகையை. ஆனால் இதை போட்டு வெளில போய் பெருசாக சிக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இப்போ சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கிற அருணுக்கு ஆறுதல்லாம் சொல்லி இந்த டைமை யூஸ் பண்ணி எங்கள் அக்காவையும் அம்மாவையும் பார்த்து நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசி முடிவு எடுக்கிறாங்க இவங்களை சீதாவும். அதுக்கப்புறம் வந்து சீதாவை நினச்சி அவங்க அம்மாலாம் கவலைப்பட்டுருக்க மீனா வந்து சீதா கிட்ட பேசி சரி ஓகே நாளைக்கே வந்து 2 பேரும் மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முத்துக்கிட்டையும் வந்து சீதா ஒரு பையனை காதலிக்கிறா, அவளை போய் பார்க்கலாம் நம்ம அப்படின்னு அவர் வேறு ஷாக் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை பார்த்ததுக்கப்புறமா அருணை நிஜமாக பார்த்ததுக்கப்புறமா கடுப்பாக போகிறார் முத்து. அதை தாண்டி இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை அருண் முத்துக்குள்ளே இருக்கிறது ஈகோ கிளாஷ்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சீதா, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.